இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓனே இப்பெல்லாம் வேலை பார்த்தா வேலை முடியாது, டயர்டாக்குறீங்க. வேலை எடுத்துனே தான் போவோம். நீங்க போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல நான் பிடிக்கிறேன் கொடு. ஓனே அதை ஃபர்ஸ்ட் கையில கொடுங்க. சொல்லினே இருக்கிறேன், போய் ரெஸ்ட் எடுங்கன்றல. கிளம்பு நீங்க. இல்ல நான் இதை முடிச்சுட்டே போறேன். என்ன ஓனே, நாங்க தான் அவ்வளோ பேர் இருக்கிறோம்ல, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? புள்ளத்தாச்சி பொண்ணு ஒரு அளவுக்கு தான் கஷ்டப்படணும். உடம்பு என்னத்துக்கு ஆகுது? இங்கே வந்து நின்றுக்கிறீங்க. உள்ள ரெஸ்ட் எடுக்க இடங்குது, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. சத்யா நான் பிடிக்கிறேனே. இப்போ நான் சொல்கிறத கேட்பீங்களா மாட்டீங்களா? போங்கன்னு சொல்கிறேன்ல, போங்க போங்க ஓனர். உள்ள போய் தூங்குங்க. சத்யா சத்யா ஓனர், என்ன சத்யா தூங்கிட்டு இருக்க? வேலை எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஓனர். கார் எல்லாமே பக்கம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? கார் எங்க? ரெடி ஆயிடுச்சு, அங்கே பாருங்க. அஞ்சலி, டைம் ஆயிடுச்சு. நீங்க கிளம்பி போய் கார் டெலிவரி கொடுத்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் நீ பெரிய லெவல்ல வரணும். ஒரு கேரேஜ் என்ன, அது 100 கேரேஜா மாறணும். சரியா? அசத்திருவோம் அண்ணே. ஹலோ சார். ஹாய் சத்யா. ஹாய் சார். ஹாய் அஞ்சலி. ஹாய் சார். பரவாயில்லையே, சொன்ன டைமுக்கு டெலிவரி கொடுத்துட்டீங்க. ஆமாம் சார். அந்த கார் கீயை கொடுங்க. தோ. என்ன சத்யா, எதுவுமே சொல்லாம கார் எடுத்துட்டு போயிட்டாரு? ஓனர், அவர் என்னதான் பழக வழக்கத்தில் கார் கொடுத்துருந்தாலும் நம்ம வேலை எப்படி ஷார்ப்பாக இருக்குதுன்னு அவருக்கு சின்ன டவுட் இருக்கும்ல. வேற ஒன்றும் இருக்காது, பயப்படாதீங்க. அதான் செக் பண்ண போகிறாரு. இல்ல எனக்கு புரியல. மா, டெஸ்ட் டிரைவுக்கு போயிருக்காருமா. நம்மக்கிட்ட காரை கொடுக்கும்போது அதில் எவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண போயிருப்பார், வேற ஒன்றும் இல்லை. ஓ ஓனர், என்ன ஓனர் பயப்படுறீங்களா? வேலை ஒவ்வொன்றும் தரமாக பார்த்து பண்ணிக்கிறேன், சரியா? வேலையில் கொஞ்சம் கூட பிசிறே இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும். என்ன சார், எல்லாம் ஓகே தானே? கலக்கிட்டீங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட காரை ஒப்படைக்கும் போது இந்த கார்ல பர்பஸா நாங்க நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணி தான் கொடுத்தோம். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க கூட ரொம்ப நாள் டிராவல் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க பெர்ஃபெக்ட்டான ஆட்களான்னு எனக்கு தெரியணும்ல.
என்னம்மா எனக்கு தர வேண்டிய பணம் இவ்வளவு இருக்காதே? ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி 2 மாச வாடகை, அதுக்கப்புறம் அட்வான்ஸா 2 மாச வாடகை. அது போக அந்த கேரேஜ் எரிஞ்சிச்சுல, சின்ன சின்ன செய்தாரம், உங்க மன உளைச்சல் எல்லாத்துக்குமான பணம் அதுல இருக்கு. எடுத்துக்கோங்க. எப்படி அங்கிள், இங்கே இருந்துக்கலாமா இல்ல வீட்டு காலி பண்ணி நல்ல வீட்டுக்கு நாங்க போயிட்டோமா? இல்ல கொசு வேற இங்க அதிகமா இருக்கு. நீங்க வேற அடிக்கடி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன அஞ்சலி இப்படி சொல்லிட்ட? இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வந்தேன்னா என்ன என்னன்னு கேளு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை சுத்தி நானே நெட் அடிச்சு தரேன். இல்ல அங்கிள், உங்களுக்கு இந்த கேரேஜ் வச்சது அது ஃபயர் ஆனது யாரோ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல? எந்த நாய் சொல்லுச்சு? அவனா எனக்கு மாசம் மாசம் பணம் தரான்? வீடு வாடகையும் கடை வாடகையும் நீ தர. அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு என்ன வந்துச்சு? நீங்க தாராளமா இங்கே இருங்க. சார், அஞ்சலிய பத்தி கவலையே பட வேண்டாம். அஞ்சலி வளர்ச்சிய இனி யாராலையும் தடுக்க முடியாது. நேத்து வரைக்கும் நம்ம மாமா இந்த குடும்பத்தோட அடையாளம்னா, இன்னையில இருந்து அஞ்சலி அந்த அடையாளமாவே மாறிட்டா. நான் ஓனர் நேரத்துக்கே வந்துட்டு இருக்கீங்க, என்ன கதை? டேய் பாய்ஸ், எங்கடா இருக்கிறீங்க? வாடா டேய், வாடா. இதோ வரேண்ணா. டேய் வாடா. வரேன். மேடம், என்னங்க என்னங்க? என்ன மேடம், 2 நாள் தான் வேலை பார்த்தோம், இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? 2 நாள் பார்த்திருந்தாலும் வேலை பெருசு இல்ல. அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம கேரேஜை பொறுத்த வரைக்கும் லாபத்துல தான் பங்கு, தனியா salary எல்லாம் இல்ல. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குறா? மேடம் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களேண்ணா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போதானே இவ்வளோ பணத்தை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இது வெறும் ஆரம்பம் தான். உர்ற. நம்ம கேரேஜ் டெவலப் ஆக ஆக உங்க எல்லாருடைய வருமானமும் ஜாஸ்தி ஆயிட்டே போகும்.